ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திரும்பியும் இப்போ தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது எத்தனாவது டூல்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, அதாவது சிக்ஸ்த்து டூலில் பார்த்தீங்கன்னா ஐட்ராப்பர், 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல், கலர் சாம்பிளர் டூல், ரூலர் டூல், நோட் டூல், 1 2 3 கவுண்ட் டூல் இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நம்ம எப்படியெல்லாம் ரூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கு வேணால் கலர் மாற்றிக்கிறேன் நான். இது வந்து ரெட் கலர்னு வச்சுக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் போட்டு அதுக்கு வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் கூட போட்டுக்கலாம், அது க்ரீன் வச்சுக்கலாம். RGB அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ரூலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Ctrl+R. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பனில் இருந்துச்சு, இப்போ திரும்பியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் Ctrl+R கொடுத்தேன்னா ரூலர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ரூலர்ஸ் வச்சு என்னென்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து இந்த இடத்துல மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா புதுசாக ஒரு கோடு வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுனாலும் செட் பண்ணிக்கலாம். ரூலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, இப்போ நான் அதை கரெக்டாக இப்போ நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த சென்டிமீட்டரில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிளையும் இங்கே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஈக்குவலாக வச்சுக்கலாம். அது போக நான் இங்கேருந்து ரூலர் எடுக்கிறேன். இங்கேருந்து ரூலர் எடுத்து இப்படி வச்சுட்டு திரும்பியும் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரூலர் அது ரொம்ப யூஸ் ஆகும், நிறையா இடத்துல யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணுறோம்னா அதில் வந்துட்டு ரூலர் போட்டு அதுக்கு மூலிமா வந்து நம்ம ஆல்பம் டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த இடத்துக்கு இந்த பிக்சர் வரணும், இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூலர் டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்ம வந்து கைடன்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கைடன்ஸ் டூலுங்கிறது. இதுதான் கைட்லைன்ஸு. நம்ம எவ்வளோ கைட்லைன்ஸ் வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எவ்வளோ கைட்லைன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா கைட்லைன்ஸ் வந்துடும். அது போக நம்ம இப்போ ரூலரை பற்றி பார்ப்போம். ரூலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போது இந்த ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள் இங்கே இருக்குது. இப்போ ரூலர் எடுத்துக்கிறேன். ரூலர் வந்து இங்கே இருக்குது, ரூலர் டூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நான் ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கா. ஸ்ட்ரைட்டன் லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்ம எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு ரூலர் வந்து நம்ம இப்போ டேப் வச்சு எப்படி அளக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து நமக்கு ரூலர் வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகும். இப்போ இப்படி ஒன்று போட்டு திரும்பி கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரூலர்ஸ் வந்து யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன்.